அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக ஜெனி செலியன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த சந்தோஷத்தோட நம்ம பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, மரியம் ஜெனிக்கு பாய் சொல்லிட்டு எலியில் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. எப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம செலியன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறார். ஏன்னா ஜெனிக்கிட்ட நம்ம பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம், இதுக்கப்புறம் ஜெனி நம்மளை புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நம்ம செலியன் ஹாப்பியாக வீட்டுக்கு போக, வீட்டில் தாத்தா பாட்டி கோபி எல்லாருமே செலியனோட முகத்தில் இவ்வளோ நாள் இருந்த ஒரு சோகம் எல்லாமே மறைஞ்சு போய் அவன் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டாலும், இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்ட நம்ம ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, பாக்கியா என்னாச்சு, எனக்கு தெரியாத செலினை கூட்டிகிட்டு போய் அந்த ஜோசப் வீட்டில் நீ நின்றியா, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்க, உடனே பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, இல்லாத நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட் வேலையாக தான் வெளியில் போயிருந்தோம், போன வேலை முடிச்சுட்டோம் வந்துட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, அதனால தான் செலியன் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லி சமாளிக்க, செலியன் வந்து அந்த இடத்துல இல்லாமல் ஒரு பட்டு மேலே போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸ்வரியும் கோபியும் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிய வரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஜோசப் வந்து சும்மா இருக்க மாட்டார். என்ன தைரியம் தான் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் பொண்ணை போய் நீங்கள் மீட் பண்ணி பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கோவத்தோட வீட்டுக்கு வர, அந்த டைமில் தான் வீட்டில் எல்லாருக்குமே தெரிய போகுது. அப்போ பாக்கியாவும் எழிலும் சேர்ந்து செலியனை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம செலியன் ஜெனி வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற சந்தோஷத்தர அவர் ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கோபி ஒரு பக்கம் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதனால நம்ம ராதிகா கிட்ட ஒரு பக்கம் கோபி நல்ல பனிஷ் வாங்க போகிறாரு. ஏன்னா அவங்க விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராதிகா ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காங்க. கோபி தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறதுனால தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நோஸ் கட்டை வாங்கிட்டு போய் உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி ராதிகா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ராதிகாவுக்கும் கோபிக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.